ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு பருப்பு பொடி தான் நான் செய்ய போகிறேன். இதை நம்ம டிஃபன் தோசை இட்லிக்கெல்லாம் நம்ம வச்சுன்னு சாப்பிட்லாம். சாதத்துக்கும் போட்டு நல்ல நெய் ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு கொஞ்சம் ஒரு 50 கிராம் இருக்கும், தட்டி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் ஃப்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூனு, 50 கிராம் உளுந்து, 50 கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு, பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, பெருங்காயம் அண்டு காஞ்சி மிளகா. இது பார்த்தீங்கன்னாக்கா கொப்பரை தேங்காய். இது சாதா தேங்காய், கொப்பரை தேங்காய். நம்ம வீட்டில் தேங்காய் இருக்கவாசி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கொப்பரை தேங்காய் 4 எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். இது ஃப்ரை பண்ணி அரைக்கணும். ஸோ அதுக்கு செய்கிறதுக்கு வந்து ஜெஞ்சிலி ஆயில் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஆல்ரெடி காஞ்சி கருவேப்பிலை என்கிட்ட இருக்கவாசி அதை வச்சு பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்லிக் வறுத்து எடுத்துகிட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நம்ம பருப்பு இதெல்லாம் தேவையானதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா செவந்து ரோஸ்டடாக கோல்டு நேரத்தில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் இது மெத்தடு. இதை தனியாக பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து கொப்பரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கொஞ்சம் ரோஸ்டடாக வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். நல்லா ரோஸ்டட் அடிச்சு பாருங்கள். நல்லா வறுத்துமனாக்கா பருப்பு பொடி கெடாமல் ரொம்ப நாளைக்கு வரும். இல்லை பச்சை ஈரம் இருந்தாக்கா கெட்டிடும். அதனால நம்ம நல்லா ட்ரையாக இந்த மாதிரி வறுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா கடலை பருப்பு போட்டிருக்கேன். எப்போயுமே ஸ்லோவில் வச்சு தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நல்லா செவந்து நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம ஐஸ் பெட்டில் வச்சோம்னாக்கா சீக்கிரம் கருகிடும், அதான் கருப்பாயிடும். ஸோ அந்த மாதிரினாக்கா டேஸ்ட் நல்லா இருக்காது, கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நம்ம ஸ்லோவிலே வச்சு பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே நம்ம ட்ரையாக ரோஸ்டட் பண்ணிட்டு வறுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, எள்ளு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு இதை வறுத்து ஒரே டைமில் வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் தேவைன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வெள்ளை எள் எடுத்தால் தான் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். இது ஏன்னா கருப்பு போட்டாக்க கலர் மாறிடும். ஸோ அதனால தான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இது சும்மா ட்ரையாக ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். எல்லாம் வறுத்துட்டோம். இது நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பவுட்ரு பண்ணால் நல்லா நைஸாக பவுட்ராக வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாட்டு சக்கரை அண்டு பெருங்காயம், கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட வேண்டியது தான். அரைச்சிட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம ஆற வச்சுட்டு இதில் பெருங்காயம் அண்டு நாட்டு சக்கரை, கல்லுப்பு ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கொரக்குறம் தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மைய அரைச்சிட்டோம்னாக்கா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.